ஹாய், இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். அந்த சப்ஜெக்டில் நம்ம 7th யூனிட் பார்க்க போகிறோம். அந்த 7th யூனிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைலரிங் படிமம், ஜில்டா மாதிரி படிமம் அப்படின்னு சொல்லி 2 ஆதார் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆதார்லேருந்து ஒன்று உங்களுக்கு உறுதியாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு 3 கேள்வி இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஒன்று என்னன்னா இந்த ஜில்டா மாதிரி படிமம், அடுத்து டைலரிங் மாதிரி படிமம், அடுத்து கலைத்திட்டத்தின் வகைகள் அப்படி சொல்லி ஒரு 3 கேள்வி இருக்கும். இந்த 3 கேள்வி தான் இம்பார்ட்டன்ட் கேள்வி. இந்த 3ல இருந்து உங்களுக்கு ஒன்று உறுதியாக வரும். நான் மறுபடியும் சொல்றேன், இனி நான் உங்களுக்கு நடத்துற ஒவ்வொரு கேள்வியும் மிக முக்கியமான கேள்வி தான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ நடத்துவனையும் நீங்க என்ன செஞ்சுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் பிடிஎஃபா கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இப்படி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அனுப்புறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நீங்க கிளாஸ் யூடியூப்ல கிளாஸ் பார்த்துட்டு நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு ஒன் டைம் எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது, எக்ஸாமுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒன் டைம் ஃபுல்லா கேட்டு ஒரு கிங்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் வரும், இல்லைன்னா ஒரு ½ ஹவர் வரும். டெய்லி நம்ம ஒரு ½ ஹவர் ஒரு கேள்விக்கு ஸ்பெண்ட் பண்றதுல தப்புல நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க கிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் பெட்டர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 7th யூனிட் பார்க்கணும் நாலேஜ் அண்ட் கரிக்குலம்ல. அதில் பார்த்தீங்கன்னா டைலரிங் படிமம் அந்த கேள்வி பற்றி தான் பார்க்க போறோம். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க நடத்தும் போது இந்த வீடியோ கரெக்டா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும், ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? சரி, இந்த டைலரிங் மாதிரி படிமம், இந்த ஜில்டா மாதிரி படிமம் 2 ஆதர்ஸ் சொல்றாங்க. இவங்க என்னன்னா கலைத்திட்டத்தை எப்படி வடிவமைக்கணும், ஒரு கலைத்திட்டம் எப்படி இருக்கணும். ஒரு பிஎட்னா அந்த கோர்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, என்னென்ன அது கலைத்திட்டம் இருக்கு, அந்த பிஎட் கோர்ஸ்க்கான கலைத்திட்டம் எப்படி இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது எந்த மாதிரி பாடம்லாம் அதுல இருக்கணும், எந்த மாதிரி அதோட அனுபவங்கள்லாம் அதுல கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அது எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு மாதிரி படிவம் மாதிரி இந்த டைலரிங் மாதிரி படிவமும் இந்த ஜில்டா மாதிரி படிவமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா டைலரிங் மாதிரி படிவம், டைலரிங் மாதிரி படிவம் அதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நான் சொல்றப்போ கவனமாக கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைலரிங் படிவம் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குங்க, நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. என்னன்னா இந்த ரால்ஃப் டைலர் 1949 வெளியிட்ட கலைத்திட்ட கற்பித்தலின் அடிப்படை கோட்பாடுகள். பாருங்க, இவர் ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. அந்த நூல் பேர் என்னன்னா கலைத்திட்டம் கற்பித்தலின் அடிப்படை கோட்பாடுகள், கலைத்திட்டம் கற்பித்தலோட அடிப்படை கோட்பாடுகள் என்னும் நூலில் அந்த நூல் வெளியிட்டிருக்காரு. எப்ப பாத்தீங்கன்னா 1949. அந்த நூல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கலைத்திட்டம் தயாரிக்கும் போது 4 அடிப்படை வினாக்களுக்கு விடையளிக்க முற்பட வேண்டும் என்கிறார். ஒரு கலைத்திட்டத்தை தயாரிக்கும் போது 4 விஷயத்தை கணக்கில் வச்சுக்கணும், அதுக்கு விடையளிக்கிற மாதிரி தான் அந்த கலைத்திட்டம் இருக்கணும். ஒரு 4 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கணும். முக்கியமா அந்த 4 இம்பார்ட்டன்ஸ் என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ முதல்ல இந்த எந்த டேட்ல வெளியிட்டாரு, 1949. அந்த நூலோட பேர் என்ன, கலைத்திட்டம் கற்பித்தலின் அடிப்படை கோட்பாடுகள். இதுல கலைத்திட்டம் தயாரிக்கும் போது 4 அடிப்படை வினாக்களுக்கு விடையளிக்க முற்பட வேண்டும் என்கிறார். சரிங்களா? 4 விஷயம் சொல்றாரு. சரி, அந்த 4 விஷயம் என்ன, ஒரு வாரம் எழுதிட்டு அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் எழுதிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சா இந்த 4 பாயிண்ட் நீங்க பார்ட்ஸ் போட்டு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? நம்ம மறுபடியும் சொல்றேன், எப்படி பிரசன்டேஷன் பண்றதுதான் நமக்கு முக்கியம். நீங்க எவ்வளவு தூரம் படிக்கிறதும் முக்கியமோ அதே அளவுக்கு எப்படி பிரசன்டேஷன் பண்றீங்க, எதை ஹெல்ப் பண்ணி காட்டுறீங்க அப்படின்ற விஷயம், அதான் சொல்ற ஃபங்க்ல நீங்க எழுதுங்க. ஸோ 4 விஷயத்தை நீங்க பாக்ஸ்குள்ள போட்டு எழுதலாம். என்ன சார் 4 விஷயம் சொல்றாரு? ஒண்ணு பாருங்க, எந்த நோக்கங்களை அடைந்திட பள்ளி முயற்சிக்க வேண்டும். இந்த கலைத்திட்டத்துல இந்த பள்ளி ஸ்டூடெண்ட் எதை குறிக்கோளை எழுதிட வேணும் அப்படின்ற விஷயம் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க, ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. அந்த எது என்ன குறிக்கோளுக்காக வச்சாங்க? இன்னைக்கு பெண்களுக்கான வன்முறைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு, ஆணும் பெண்ணும் ஈக்குவல் இல்ல அப்படின்ற சமுதாயத்தில் ஒரு நிலைமை இருக்கு, அதை மாத்தணும். அதுதான் மெயின் கண்டென்ட். அது நம்ம ஒரு ஆசிரியர் வைக்கணும், அவங்க ஸ்டூடெண்ட் நடத்துறப்ப அப்ப அடிப்படையிலிருந்து வரும். இப்ப ஆணும் பெண்ணும் சமம், அவங்களுக்கு எதிரான வன்முறைகள் ஏற்படக்கூடாது, எத்தனை விஷயம் அதை சொல்றாங்க ஜெண்டர் ஸ்கூல் சொசைட்டில. சோ அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை பாருங்க, எந்த நோக்கங்களை அடைந்திட பள்ளி முயற்சிக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் ஈக்குவலா இருக்கணும், அவங்க எந்த ஒரு பார்சியாலிட்டி பார்க்க கூடாது, வேலை வாய்ப்புல எல்லாத்தையும் அவங்க ஈக்குவல் வேணும் அப்படின்ற நோக்கம் தான். அதுதான் பள்ளியில் கொண்டு வரும். அதான் முதல் பாயிண்ட் பாருங்க, எந்த நோக்கங்களை அடைந்திட பள்ளி முயற்சிக்க வேண்டும், முதல் பாயிண்ட். அது ரெண்டாவது பாருங்க, இத்தகைய நோக்கங்கள் என்ன நோக்கம் சொல்லியாச்சு, ஜெண்டர் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கா. இத்தகைய நோக்கங்களை அடைந்துவதற்கு மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய கல்வி அனுபவங்கள். அதுல என்னென்ன பாடலாம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கிளாஸ்ல எப்படி நடந்துக்கணும், குடும்பத்துல பெண்களுக்கு என்ன வன்முறைகள் இருக்கு, கிளாஸ்ல என்ன பார்சியாலிட்டி பாக்குறாங்க, இப்படி ஒவ்வொரு கட்டமா அதுல வரும். அதுதான் அனுபவங்கள். அதுல அந்த அனுபவங்களை கொடுத்துருக்காங்க.
கிளாஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்கு, குடும்பத்துல இந்த மாதிரி வன்முறை இருக்குது, சிறுவர்களுக்கு இந்த மாதிரிலாம் வன்முறை நடக்குது, இதோட பெற்றோரோட பங்கு என்ன, ஆசிரியரோட பங்கு என்ன, இந்த மாதிரி விஷயம் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதெல்லாம் அனுபவங்கள். அதான் என்ன பண்ண சொல்றாங்க, இத்தகைய நோக்கங்களை அடைந்துவதற்கு மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய கல்வி அனுபவங்கள் யாவை, இந்த விஷயத்த சொல்லணும். ஒரு கலைத்திட்டம் தயாரிக்கிறப்ப இந்த விஷயம் சொல்லணும், என்ன அனுபவங்களை கல்வி சேர்த்துக்கீங்க அப்படின்னு விஷயம் சொல்லணும். மூணாவது பாருங்க, அப்படி தெரிவு செய்யப்பட்ட கல்வி அனுபவங்களை என்னென்ன பாடத்திட்ட கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டோம், அது என்னென்ன சப்ஜெக்ட் கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டோம். அப்படி தெரிவு செய்யப்பட்ட கல்வி அனுபவங்களை எவ்வாறு முறைப்படுத்தி அமைப்பது. இப்ப ஏன் யூனிட் 1 யூனிட் 1 இருக்கு, அதோட தொடர்ச்சி தான் யூனிட் 2 இருக்கும், யூனிட் 2 இருக்க தொடர்ச்சி தான் யூனிட் 3 இருக்கும். அப்படியே அதை முறைப்படுத்தி அமைப்பது, அதுக்கான விடையை சொல்லணும். அதான் மூணாவது, தெரிவு செய்யப்பட்ட கல்வி அனுபவங்களை எவ்வாறு முறைப்படுத்தி அமைப்பது. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எந்த நோக்கங்களை அடைந்திட பள்ளி முயற்சிக்க வேண்டும், முதல் பாயிண்ட் சொன்னேன். இத்தகைய நோக்கங்களை அடைவதற்கு பள்ளியில அந்த பள்ளித்திட்ட என்ன மாதிரி அனுபவங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். மூணாவது சொன்னேன், அந்த அனுபவங்களை எந்த அடிப்படையில வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் முடிஞ்ச நானும் என்ன இருக்கும், மதிப்பிடணும். இந்த அனுபவங்களை மாணவர்கள் சேர்ந்துருமா, அது சமுதாயத்துல மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு. அதான் நாலாவது பாயிண்ட், கல்வி அனுபவங்கள் மூலம் அடைய முயற்சித்த நோக்கங்கள், என்ன நோக்கத்துக்காக இந்த பாடத்திற்கு கொண்டு வந்தோம், அந்த நோக்கங்கள் எழுதப்பட்டனவா என்று எவ்வாறு அறிய முடியும், அதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த கலைத்திட்டம் இருக்கும். சோ இந்த 4 விஷயத்தை அடிப்படையை வச்சுதான் கலைத்திட்டம் இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு பாருங்க, இந்த 4 வினாக்களுக்கும் நேர்கோட்டு முறையில், நேர்கோட்டு முறை ஒரே சொல்ல, இந்த 4 வினாக்களுக்கும் நேர்கோட்டு முறையில் அமைந்த ஒரு படிவத்தை அளிக்கிறது. யார் அளிக்கிறாங்க, இந்த டைலர் படிவம் அளிக்கிறது. அதாவது டைலரின் படிவத்தின் கீழ்கண்டவாறு அமைகிறது. பாருங்க, டைலர் படிவமானது கீழ்கண்டவாறு அமைகிறது. நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், அடுத்து 4 விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து கீழே வர சொன்னேன், இந்த 4 வினாக்களுக்கும் 4 இதுக்கும் நேர்கோட்டு முறையில் அமைந்த ஒரு படிவத்தை அளிக்கிறது. இந்த டைலர் படிவத்தை அளிக்கிறாங்க. அது என்ன படிவம், இது எழுதிட்டு நீங்க இந்த படிவத்தை போட்டுங்க. பாருங்க, டைலரின் படிவம், இந்த படிவத்தை போட்டுங்க, அழகா நீட்டா போட்டுங்க. பாருங்க, டைலரின் படிவம். பாருங்க, பள்ளியின் நோக்கங்கள். நான் என்ன சொன்னேன், என்ன நோக்கங்களுக்காக பள்ளியில பாடத்தை கொண்டு வந்தோம், அந்த நோக்கங்கள் ஃபர்ஸ்ட் தெரியணும். அதான் பாருங்க, பள்ளியின் நோக்கங்கள். அடுத்த என்ன சொல்லிட்டேன், நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள், அதுல என்ன மாதிரி கண்டென்ட்டை கொண்டு வரணும் அது எடுத்துக்க சொன்னேன். ஜென்ரல் ஸ்கூல் எடுத்துட்டேன், அதுல பள்ளி சம்பந்தமான விஷயம் வரும், குடும்ப சம்பந்தமான விஷயம் வரும், சமுதாயத்துல என்ன பிரச்சனை இருக்கு, அது பெற்றோர் கடமை என்ன, ஆசிரியர், இந்த மாதிரி விஷயம் கல்வி அதெல்லாம் சேர்த்துக்காங்க அனுபவங்கள்லாம். அதை ரெண்டாவது பண்ணி பாருங்க, நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள். என்ன நோக்கத்துக்காக இருந்தா அந்த நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள். அப்புறம் சொன்ன அந்த கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வைக்கணும் சொன்னேன். அதான் மூணாவது பாருங்க, கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வழங்குறது. அதான் மூணாவது, கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வழங்குறது. கடைசியா என்ன சொன்ன, மதிப்பிடுதல். கடைசியா மதிப்பிடுதல். இதுதான் டைலரின் படிவம். இந்த படிவத்தை நல்லா நோட் பண்ணிச்சுங்க. நீங்க படிக்கிற புக் இல்லாட்டிலும் சரி, இது இருந்தாலும் சரி, இந்த படிவத்தை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஹைலைட் பண்ணி காட்ட நீட்டா நீங்க பிரசன்ட் பண்ணிருங்க. அதான் இது என்ன ஒரு கருத்து அதுவும் சொல்லிட்டேன். சரிங்களா? சோ இப்ப என்ன பார்க்க போறோம், இந்த பள்ளியின் நோக்கங்கள். அடுத்து என்ன பார்க்க போறோம், இந்த பள்ளியின் நோக்கங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து கல்வி அனுபவங்கள், நோக்கம் தொகை கல்வி அனுபவங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வழங்குறது, அதை எப்படி வரிசைப்படுத்தி வழங்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து மதிப்பீடு செய்வதை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த ஒவ்வொரு கிட்டையும் தான் அடுத்து பார்க்க போறோம். இப்ப முதல் கிட்டையும் பார்க்க போறோம், பள்ளியின் நோக்கம். பாருங்க, பள்ளி நோக்கங்கள். பாருங்க, கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்லும் போதே கவனிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். என்ன சொல்ல வரணும் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? பள்ளி நோக்கங்கள் என்ன கட்டி, இந்த கட்டி தான் வரிசையா பார்க்கணும். பாருங்க, பள்ளி நோக்கங்கள். பாருங்க, டைலரின் கருத்துப்படி நோக்கங்கள் என்பவை கற்பித்தல் குறிக்கோள்களை, கற்பித்தல் குறிக்கோள்கள் தான் அது நோக்கங்களே. என்ன குறிக்கோள் ஆரம்பிட்டோம், அதுதான் நம்ம நோக்கம். அதான் சொல்றாங்க, டைலரின் கருத்துப்படி நோக்கங்கள் என்பவை கற்பித்தல் குறிக்கோள்கள். சரிங்களா? முதலில் கலைத்திட்டம் தயாரிப்பாளர், பாருங்க, முதலில் கலைத்திட்டத்தை தயாரிக்கிறவரு கற்பித்தலின் பொது நோக்கங்களை, அதாவது கற்பித்தல் மூலம் அடைய வேண்டிய இலக்குகளை, பாருங்க, ஒரு கலைத்திட்டம் என்பது ஒரு நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்படணும். நான் அதான் சொன்னேன், ஜெனரல் சொசைட்டி பாடத்திட்டத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு பாடத்திட்டத்துங்க இதோட நோக்கம் என்ன, ஆண் பெண் ஈக்குவலா அடுத்த வர தலைமுறையில் இருக்கணும், அதை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும், பெண்ணை அடிமைப்படுத்தப்படும், இந்த மாதிரி விஷயம் சொல்லிருக்காங்களே, இதுதான் அந்த நோக்கங்கள். சரி, அதான் நமக்கு மறுபடியும் சொல்றேன், டைலரின் கருத்துப்படி நோக்கங்கள் என்பவை கற்பித்தலின் குறிக்கோள்களை, கற்பித்தல் குறிக்கோள்கள் தான் நோக்கங்கள். இது சொல்லிட்டீங்களா? அடுத்த முதலில் கலைத்திட்ட தயாரிப்பாளர், ஒரு என்னென்ன சப்ஜெக்ட் கொண்டு வரணும் அதை தயாரிக்கிறாங்க. அந்த கலைத்திட்ட தயாரிப்பாளர் கற்பித்தலின் பொது நோக்கங்களை, இந்த நோக்கங்களை எப்படி தெரிந்திருக்கணும், அதாவது கற்பித்தல் மூலம் அடைய வேண்டிய இலக்குகளை, இந்த கற்பித்தல் மூலம் அடைய வேண்டிய இலக்குகளை கீழ்கண்ட மூலங்களிலிருந்து தெரிவு செய்ய வேண்டும்.
கீழ்கண்ட விஷயத்திலிருந்து தெரிவு செய்ய வேண்டும் சொல்றாரு. அதான சார் கீழ்கண்ட விஷயத்துல தெரியணும். ஒண்ணு பாடப்பொருள், பாடப்பொருள் படிச்சோம் எது சம்பந்தமானது அப்படின்ட்டு மைண்ட் வச்சுக்கணும். ரெண்டாவது கற்போர், இது எந்த ஸ்டாண்டர்ட் சொல்லி தராங்க, எந்த வருஷமா சொல்லி தராங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பாடப்பொருள் இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் பாடப்பொருள், அடுத்து கற்பவர், அடுத்து 3 கற்போர் சார்ந்துள்ள சமுதாயம். அந்த சமுதாயத்துல என்ன இருக்கு? இப்ப ஏன் அந்த ஜெனரல் ஸ்கூல் சொசைட்டி கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கான வன்முறைகள் அதிகமா இருக்கு. சோ அந்த சமுதாயத்துல இருக்கு. அந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்துதான் அந்த கலைத்திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வர எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வராங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் பாருங்க. அப்ப டைலரின் கருத்துப்படி நோக்கங்கள் என்பவை கற்பித்தல் குறிக்கோள்களை முடிச்சுங்க. அது பாருங்க. முதலில் கலைத்திட்டம் தயாரிப்பாளர் கற்பித்தலின் பொது நோக்கங்களை, அதான் சார் கற்பித்தலின் பொது நோக்கங்களை, அதாவது கற்பித்தல் மூலம் அடைய வேண்டிய இலக்குகளை கீழ்கண்ட மூலங்களில் இருந்து தெரிவு செய்ய வேண்டும். அது கீழ்கண்ட விஷயங்கள் இருந்து தெரிவு செய்ய வேண்டும். என்னென்ன விஷயங்கள் தெரிவு செய்யணும்? ஒண்ணு பாடப்பொருளை தெரிவிக்கணும். 2 கற்போர், இந்த நம்ம ஸ்கூல்ல நடத்த போறோம், அங்கிருந்து அந்த வேரோடு வரக்கூடாது அப்படின்ற. அப்ப கற்போர். 3 கற்போர் சார்ந்துள்ள சமுதாயம், கற்போர் சார்ந்துள்ள சமுதாயத்தில் இருக்காங்க. இப்படி இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்க 1 by 1 2 3 போட்டு ஸ்டார் போட்டு எழுதிக்கணும். அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டணும். ஃபர்ஸ்ட் ஒரு பாராசம் பண்ணி அந்த 3 விஷயத்தை வந்து நீ ஹைலைட் பண்ணி காட்டணும். வரிசை எழுதக்கூடாது. எப்படி படிக்கணும்ன்றது ஒரு விஷயம், எப்படி அதை பிரசன்ட் பண்றோம் அதுலதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு எப்படி எதை ஹைலைட் பண்ணணும், எப்படி பிரசன்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பிஎட்டோட மார்க். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் எந்த அடிப்படையில் நீங்க பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். அதனால சொன்னேன், அது ஒரு பாரா எடுத்து 3 வந்து எழுதிங்க. அதுக்கு பிறகு பாராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, கற்பித்தலின் பொது நோக்கங்களை தெரிவு செய்த பின் ஒரு நோக்கங்களை தெரிவு செய்துட்டோம். இதைத்தான் நடத்தப்போம் தெரிவு செய்துட்டோம். அது 3 விஷயத்தை, அது பாடப்பொருள், அப்புறம் கற்பவர், அவர் கற்பவர் சார்ந்த சமுதாயம், இதை தேர்ந்தெடுத்துடும். பாருங்க, கற்பித்தலின் போது பொது நோக்கங்களை தெரிவு செய்த பின் அவற்றை கீழ்கண்ட 2 உரை கற்களின் துணை கொண்டு செம்மைப்படுத்த வேண்டும். இந்த தேர்ந்தெடுத்த பிறகு கீழே இருக்க 2 விஷயத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் அதை செயல்படுத்தணும்னு சொல்றாரு. அந்த உரை கற்கள், அது உரை கீழே இருக்க சில அந்த உரைகளை வச்சுதான் நீங்க அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் 2 விஷயம்? ஒண்ணு பள்ளியின் தத்துவ பிடிப்பு. பாருங்க, பள்ளியின் தத்துவ படிப்பு. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே எந்த ஒரு கலைத்திட்டம் தத்துவம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கணும், உளவியல் சார்ந்த கருத்துக்கள் இருக்கணும். இதுதான் மெயின். அதை ஞாபகம், தத்துவம் சார்ந்த கருத்துக்கள், இன்னொன்னு உளவியல் சார்ந்த கருத்து. அது பாருங்க, கற்றலை தீர்மானிக்கும் உளவியல் காரணிகள். ஒண்ணுனா பள்ளியின் தத்துவ படிப்பு அது சம்பந்தமானது. 1. 2 கற்றலை தீர்மானிக்கும் உளவியல் காரணிகள். கற்றலை தீர்மானிக்கும் உளவியல் காரணிகள். இந்த 2 விஷயம் தான் அடிப்படையா இருக்கணும். சோ இதுதான் என்னன்னா பள்ளியின் நோக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன், அதுக்கு பிறகு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தேன், அதுக்கு பிறகு இந்த 3 விஷயம் வந்து அடைஞ்ச பிறகு அதுக்கு ஒரு 2 விஷயத்தை நம்ம பெருக்கலாக்ஷன் சொல்றேன். அது பள்ளியின் தத்துவம் சொன்னேன், இன்னொரு கற்றலை தீர்மானிக்கும் உளவியல் காரணிகள் சொல்றேன். சோ இதுதான் பள்ளி நோக்கங்கள் அப்படின்னு சொல்றேன். அடுத்து பாருங்க, நோக்கங்களோடு தொடர்புடைய கல்வி அனுபவங்கள். உதாரணம் சொன்னேன், ஜெனரல் ஸ்கூல் பாடம் தரத்தாச்சு, இதுதான் பாடப்பொருள். இது எந்த கற்பவம்னா பிஎட் ஸ்டூடெண்ட் கொண்டு வரோம், கற்பவன்றது பிஎட் ஸ்டூடெண்ட் கொண்டு வரோம். அடுத்து கற்பவர் சார்ந்த சமுதாயம்னா இது குழந்தைகள்கிட்ட திரும்ப போய் நடத்த போறோம், அது சமுதாயமா வெளியே வருது. இந்த 3 விஷயத்துக்கு இது 3 விஷயத்துல எது அடிப்படையா இருக்கணும்? 1 சமுதாயத்தை தத்துவம் இருக்கணும், இன்னொன்னு உளவியல் அடிப்படையா வச்சுக்கணும், சைக்காலஜி அடிப்படையா வச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, இப்ப தேர்ந்தெடுத்தோம். இதுல என்ன மாதிரி உள்ள இருக்க விஷயங்கள்லாம் கல்வி அனுபவங்களை கொடுக்கணும். அந்த படிச்சுட்டு வர என்ன பிரச்சனை, அதுல இருக்க என்ன விஷயம் படிச்சுட்டு அந்த கல்வி அனுபவம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு 2வது பாருங்க. நோக்கங்களை தொடர்புடைய கல்வி அனுபவங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. கற்பித்தல் குறிக்கோள்களை எய்திடுவதற்கு உதவும் கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுப்பது கலைத்த தயாரிப்பின் 2வது படிநிலையாகும். இதுதான் 2வது விஷயம். 1 முதல் விஷயம் நோக்கங்களை தேர்ந்தெடுக்கணும், 2வது இந்த விஷயம் எப்படி சொல்லுவாங்க, கற்பித்தல் குறிக்கோள்களை எய்திடுவதற்கு குறிக்கோள்களை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த காரணத்தை தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு சேர்க்க போறணும், பள்ளியில போய் சேர்க்க போகணும் முடிவு. அப்ப அதுக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம சேர்க்கணும், அதுதான் அனுபவங்கள். அதான் பண்ணிட்டு கற்பித்தல் குறிக்கோள்களை எய்திடுவதற்கு உதவும் கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுப்பது. இந்த கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுப்பது வந்து கலைத்திட்ட தயாரிப்பின் 2வது படிநிலை ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜெனரல் ஸ்கூல் இருக்கு, அதுல பாடம் தேர்ந்தெடுத்தோம், அது என்னென்ன விஷயத்துக்கு சேர்ந்துன்னு சொல்றோம். அப்ப இது 2வது விஷயம். அது கல்வி அனுபவம் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றது 2வது விஷயம். இதுல வந்து ஒரே ஒரு பாடம் தான், நீங்க அதிகமாக தேவையில்லை. இது நான் சொல்ற விஷயமும் ஒரு 6 பக்கம் வரும், அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கேன். இப்ப இது ஒரே ஒரு பாடம் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, கற்பித்தல் குறிக்கோள்களை எய்திடுவதற்கு உதவும் கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுப்பது கலைத்திட்ட தயாரிப்பின் 2வது படிநிலை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது 3வது பாருங்க, கல்வி அனுபவங்களை முறைப்படுத்தி வழங்குது.
எப்படி சார் வரிசைப்படுத்தி வழங்குறது? கவனிச்சுங்க, இது முக்கியமான விஷயம். பாருங்க, பொருத்தமான கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுத்த பின் செய்தத்தான் உள்ள இருக்க விஷயத்தை வந்து ஸ்கூல்ல என்ன உதாரணம் சொல்றேன், ஸ்கூல்ல என்ன நடக்கிற விஷயம் சொல்ல போறோம், சமுதாயத்தில் என்ன விஷயம் நடக்க சொல்ல போறோம், ஸ்கூல்ல என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்ல போறோம், அடுத்து என்ன சொல்ல போறோம், அப்புறம் இந்த பண்பாட்டு ரீதியா என்னென்ன பிரச்சனை, கான்வென்ட் வீரோட எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயத்தான் சொல்ல போறோம்னு சொல்லி தேர்ந்தெடுத்தோம். இது எந்த அடிப்படையில் கொண்டு வருது? ஃபர்ஸ்ட் மக்களுடைய வாழ்வியல் அடிப்படை. இப்போ யூனிட் 1 எடுத்துக்கீங்க ஜெண்டர் ஸ்கூல்ல, ஃபர்ஸ்ட் வந்து சமுதாயம் சார்ந்த ஆண் பெண் பொறுப்புகள் சொல்ல வரும், கலாச்சாரம் சார்ந்த ஆண் பெண் பொறுப்புகள் சார்ந்து வரும், சட்டங்கள் சார்ந்த அதுக்கு பிறகுதான் எது கொண்டு வராங்க, குடும்பத்தில் இருக்க பிரச்சனை கொண்டு வராங்க, குடும்பத்தில் இருக்க பிரச்சனை கொண்டு அதுக்கு ஒரு பள்ளி கொண்டு வராங்க. அப்படி அதை முறைப்படுத்துறாங்களே, அதுதான் முறைப்படுத்துது. அதான் சொல்லுவாங்க, பொருத்தமான கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுத்த பின் அவற்றை முறைப்படுத்தி வரிசை கிரகமாக அமைத்தல் கலைத்திட்ட தயாரிப்பின் 3வது படிநிலை ஆகும். இதுதான் 3வது விஷயம். அவங்க பொருத்தமான கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுத்த பின் அவற்றை முறைப்படுத்தி வரிசை கிரகமாக அமைத்தல் கலைத்திட்ட தயாரிப்பின் 3வது படிநிலை ஆகும். சரி, ரைட்டு. அப்ப அதுல என்னென்ன சார் இருக்கணும், விஷயம் இருக்கணும் அப்படி முறைப்படுத்துறப்ப பாருங்க, இதை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு 4 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணுனா அளிக்க வேண்டிய கருத்துக்கள் மெயினா இருக்கணும். 2வது வளர்க்கப்பட வேண்டிய சிந்தனைகள், என்னென்ன கருத்துக்களை மாணவருக்கு அளிக்கணும், வரிசைப்படுப்பா. ஃபர்ஸ்ட் என்னென்ன கருத்துக்கள் அளிக்கணும், அதுக்கு பிறகு அவங்க என்னென்ன சிந்தனையை தூண்டணும், அதாவது பண்ணுவாங்க அளிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள். 2வது பாருங்க வளர்க்கப்பட வேண்டிய சிந்தனைகள். 3வது பாருங்க மதிப்புகள், அதோட வேல்யூ இப்படி தெரிஞ்சுக்கணும். 4வது அதை செயல்படுத்தணும், அதை செய்திருங்க. இந்த 4 விஷயத்துக்கு அடிப்படை தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் கருத்துக்கள் அளிக்கணும், அப்பதான் அவங்க செயல்படுத்துவோம். அப்ப ஒண்ணு அளிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள், அடுத்து வளர்க்கப்பட வேண்டிய சிந்தனைகள், அடுத்து அதோட வேல்யூ எவ்வளவு, மதிப்புகள், அதுக்கு பிறகு செய்திருங்கள் ஆகியவை கற்றலை பொருளுடையதாக ஆகும் வகையில் முறைப்படுத்தி அமைக்கப்பட வேண்டும். அது கீழே தான் ஆகியவை கற்றலை பொருளுடையதாக ஆக்கும் வகையில், கற்றலை வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அதான் கற்றலை பொருளுடையதாக ஆக்கும் வகையில் முறைப்படுத்தி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மதிப்பீடு செய்தல். எந்த ஒரு விஷயத்திலும் மதிப்பீடு செஞ்சாதான் அது சரியா தவறா, அதை கன்னியூ பண்ண வேணாமா தெரியும். எல்லா விஷயத்தையும் மதிப்பீடு முக்கியம். அதான் பாருங்க, மதிப்பீடு செய்தல். இது ஒரே ஒரு பாடம் தான், கவனிச்சுங்க. கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கற்பித்த பின்னர், பாருங்க, கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கற்பித்த பின்னர் கற்பித்தல் குறிக்கோள்கள் அடையப்பட்டனவா, இதுதான் மெயின். கற்பித்தல் குறிக்கோள்கள் அடையப்பட்டனவா என்று அறிய மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டும். எப்படி ஒரு பாடத்தை நடத்தி டெஸ்ட் வச்சு மதிப்பீடு செஞ்ச போதுதான் அந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலன்னு தெரியுது. அப்ப அதே மாதிரி கலைத்திட்டத்தை ஏற்படுத்தி நம்ம என்ன குறிக்கோளோ கலைத்திட்டம் ஏற்படுத்தப்படும் அதை சென்று அடைஞ்சிருச்சா அப்படின்னு மதிப்பிடணும். அதான் சொல்றாங்க, கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கற்பித்த பின்னர் கற்பித்தல் குறிக்கோள்கள் அடையப்பட்டனவா என்று அறிய மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டும். சரிங்களா? மதிப்பீட்டின் முடிவில் அடிப்படைகள் கலைத்திட்டத்தினை, அதாவது மதிப்பீடு அடிப்படையில் வந்து ரைட்டு மதிப்பீடு நல்லபடியாக சேர்ந்திருக்கு, அப்ப இந்த கலைத்திட்டத்தை தொடரலாம். இல்ல மாணவர்கள் சரியா போய் சேரல, அப்ப இந்த கலைத்திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு விஷயத்தான் சொல்றாங்க. அதான் பாருங்க, கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கற்பித்த பின்னர் கற்பித்தல் குறிக்கோள்கள் அடையப்பட்டனவா என்று அறிய மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டும். மதிப்பீடுகளின் முடிவின் அடிப்படையில் கலைத்திட்டத்தை ஏற்று தொடரவா அல்லது மாற்றியமைக்கிறவா வேண்டும். ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த பள்ளியின் நோக்கங்கள். இந்த 4 விஷயம், இந்த 4 விஷயத்தை போட்டு அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு விளக்கப்படம் போடணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டைலர் படிமத்தின் கருத்து விளக்கப்படம். இது மாதிரி என்ன பார்த்தோம், டைலர் படிமம் தான், இது விளக்குற கருத்து படம் ஒன்று இருக்கு. இது மெயினா இப்போ நான் சொல்றத உங்களுக்கு வந்து புக்கில் இது கொடுக்கலாட்டு கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னன்னு பார்ப்போம். கவனிச்சுங்க, உங்களுக்கு போர்டு சரியா தெரியலனா கூட நான் சொல்றப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்க, டைலர் படிமத்தின் கருத்து விளக்கப்படம். இப்ப சொன்னோம், குறிக்கோள் இருக்கணும், அடுத்தது குறிக்கோளுக்கான அனுபவங்கள் இருக்கணும், அந்த அனுபவங்கள் வந்து லாஸ்டா வந்து மதிப்பிடணும், அந்த அனுபவங்களை முறைப்படுத்தணும், அதுக்கு மதிப்பிடணும். இது எப்படி விளக்குறோம் அப்படின்னு தான் இந்த படம். இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, டைலரின் படிமத்தின் கருத்து விளக்கப்படும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாடப்பொருள் கண்டென்ட் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாடப்பொருள் இருக்கும். அந்த பாடப்பொருள் எந்த மூலங்கள்ல இருந்து எடுக்கிறோம், ஒண்ணு சமுதாயத்துல இருந்து எடுக்கிறோம், இன்னொன்னு கற்பவர். கற்பவரை எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், அவனுக்கு எந்த மாதிரி விஷயத்தை சொல்லணும், அப்ப கற்பவர்.
அதை பாருங்க, பாடப்பொருள், அடுத்து மூலங்கள், அது சமுதாயத்திலிருந்து எடுக்கும் அந்த மூலங்கள், அடுத்து கற்பவர், சமுதாயத்திலிருந்து அந்த மூலங்கள் எடுக்கணும், அது கற்பவர் கொண்டு போய் சேரணும், கற்பவர் கொண்டு போய் சேரணும். சமுதாயத்திலிருந்து அது என்ன பாடப்பொருள் மூலங்கள் எடுக்கிறோம், அது கற்பவர் கொண்டு போய் சேரணும். சரி, அடுத்த பொது நோக்கங்கள் பாருங்க, எடுத்துட்டோம். அந்த நோக்கங்கள் வந்து அதுல என்னென்ன பொது நோக்கங்கள் தேவை. ஜெனரல் ஸ்கூல் எதுக்கு கொண்டு வராங்க? பொது நோக்கத்துக்கு இருந்தாங்க. இண்டிவிஜுவல் தனிப்பட்ட விஷயம் கிடையாது. சமுதாயத்தை மாத்திரம் ஆண்களோட இருக்கக்கூடாது. அப்ப பொது நோக்கங்கள் முக்கியம். அப்ப மூலங்களுக்கு எடுத்து அந்த மூலங்கள் வந்து என்ன விஷயம் இருக்கணும்? பொது நோக்கங்கள் இருக்கணும். அடுத்து பாருங்க, பொது நோக்கங்கள் எடுத்து வடிகட்டுதல். வடிகட்டுதல்னா இது வந்து தேவையான விஷயத்தை வடிகட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த வடிகட்டு இது வடிகட்டுதல் வந்து எந்த விஷயத்தை எடுத்துக்கணும், ஃபில்டர் பண்ணணும், எந்த விஷயத்த தவிர்த்துட்டு எந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொது நோக்கங்கள் எடுத்து அதுல இருந்து என்னன்னா உளவியல் விஷயத்தை கண்டிப்பா இருக்கணும். அதை சொல்றேன், உளவியல் ரொம்ப ரொம்ப அடிப்படையா இருக்குன்னு சொல்றேன். உளவியலும் தத்துவ கொள்கை சொன்னேன், தத்துவ விஷயமும் உளவியலும் அடிப்படை இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ வடிகட்டிகள் வந்து உளவியல் வந்து இருக்கணும். அடுத்து அதை இது பண்ணி எது கொண்டு வரணும்? தத்துவ கொள்கை கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாடப்பொருள். அந்த பாடப்பொருட்கான மூலங்கள் எங்க இருக்கு? சமுதாயத்துல இருந்து அந்த மூலங்கள் கிடைக்குது, அது கற்பவர் கொண்டு போகும். அடுத்து பொது நோக்கங்கள், இதுல இருந்து அந்த பொது நோக்கம் கிடைக்குது. அந்த பொது நோக்கம் வந்து உளவியல் சைக்காலஜியை ஏற்படுத்தி அந்த வடிகட்டிகள் அது சைக்காலஜிலேயே எடுத்துட்டு அது என்னென்ன விஷயத்தை வடிகட்டு அது எதுக்கு வந்து தத்துவ கொள்கை வருது. ஃபர்ஸ்ட் தத்துவ கொள்கை தான் கொண்டு வரணும். ரெண்டு விஷயம் தான் முக்கியம் சொன்னேன். அடுத்து பாருங்க, நடத்தை கூறுகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் குறிக்கோள்கள். நல்லா கவனிச்சுங்க, தெரிஞ்ச நல்லா கவனிச்சுங்க. நடத்தை கூறுகள் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் குறிக்கோள்கள். இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் கொண்டு வந்தா அந்த நடத்தை கூறுகள் செயல்பாடை வச்சுதான் அதை நம்ம வந்து கணக்கிட முடியும். செயல்பாடு இல்லாமல் எதுவுமே கணக்கிட முடியாது. அதான் நடத்தை கூறுகளின் வாயிலாக அந்த குறிக்கோள்களை கணக்கிடுறது. அதான் பாருங்க, நடத்தை கூறுகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் குறிக்கோள்கள். அடுத்து பாருங்க, குறிக்கோள்களை எய்திடுவதற்கு கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல். இப்ப நான் சொன்னேன் என்ன குறிக்கோள்கள் தேர்ந்தெடுக்க சொல்லிட்டேன். அப்புறம் அந்த குறிக்கோள்களுக்கு என்னென்ன மாதிரி கல்வி அனுபவங்களை கொண்டு வரணும் அப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னேன். அதை பார்த்து சொல்றாங்க, குறிக்கோள்களை எய்திடுவதற்கான கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல். அடுத்து என்ன சொன்னேன்? அந்த தேர்ந்தெடுத்த அனுபவங்கள் வந்து முறைப்படுத்தணும். அதாவது தேர்ந்தெடுத்த அனுபவங்களை முறைப்படுத்தி வடிவமைத்தல். அதாவது இது கீழே இருக்கிறப்போ நம்ம ஏற்கனவே பழைய பார்த்த இது முன்னாடி பார்த்த அந்த அந்த விளக்கப்படத்துல இருக்கும். அதாவது குறிக்கோள்கள் தேர்ந்தெடுக்கிறது, அந்த குறிக்கோள்களை கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுக்கிறது, அந்த கல்வி அனுபவத்தை வந்து முறைப்படி வகைப்படுத்துறது, அடுத்து கடைசியாக வந்து மதிப்பீடு செய்யுது. இதுக்கு முன்னாடி இருக்குது என்னென்ன கண்டென்ட் எடுக்கிறோம், அது எங்க இருந்து எடுக்கிறோம், என்னென்ன விஷயத்துல இருக்குது அப்படின்றது இந்த மேல இருக்கு. சரிங்களா? அப்ப பாடப்பொருள், மூலங்கள், பொது நோக்கங்கள், வடிகட்டிகள், நடத்தை கூறுகள் வாயிலாக வெளிப்படுத்தப்படும் குறிக்கோள்கள், அடுத்து குறிக்கோள்களை எதிர்வதற்கான கல்வி அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல், அடுத்து தேர்ந்தெடுத்த அனுபவங்களை முறைப்படுத்தி வடிவமைத்தல், அடுத்து லாஸ்ட் மதிப்பீடு செய்தல். சோ இதுதான் டெய்லர் படிவத்தின் விளக்கப்படம். அப்ப இந்த விஷயம் சொல்றேன். அடுத்து கடைசி கேட்டீங்கன்னா இந்த டெய்லர் படிவத்தின் நிறை குறைகள். இந்த டெய்லர் படிவத்துல என்னென்ன நிறைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதாவது 5 நிறைகள் இருக்கு. இந்த டெய்லர் படிவத்தை சொல்லிருக்காங்களா, இந்த விஷயத்துல ஒரு 5 நிறைகள் சொல்றாங்க. 5 அட்வான்டேஜஸ் இருக்கு. குறைகள் வந்து ஒரே ஒரு பாராம குறைகள் சொல்லிட்டாங்க. சரி, இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த டெய்லர் மாதிரி படிவத்துல? இந்த கலைஞர் தயாரிக்கிறாங்க, இதை ஃபாலோ பண்ணி தயாரிக்கிறாங்க, என்ன நன்மைகள் இருக்கு? ஒண்ணு பாருங்க, 57 ஆண்டுகளுக்கு முன்னர் டைலர் தனது நூலினை வெளியிடும் போது, நூல் வெளியிட்ட சொன்னோம், அதை சொன்னாங்க. 57 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்றாங்க. 57 ஆண்டுகளுக்கு முன்னர் டைலர் தனது நூலினை வெளியிடும் போது என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூலினை வெளியிடும் போது என்ன சொன்னாரு? பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன? தெரிவு விளக்கம் இல்ல. பள்ளியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் வந்து எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்ற விஷயமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த நூல் வெளியிடும் போது சொல்ற விஷயம் சொல்றாங்க. அதாவது பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன தெளிவுற விளக்க இயலாமல், எதற்காக ஏற்படுத்த தெளிவா சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கு திட்டங்கள், பள்ளியில் இருந்த திட்டங்கள் இல்லாமல் ஆசிரியர்கள் கடனே என்று தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தனர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. ஆசிரியர் வந்து கடனே என்று தனது பணிகளை செய்து கொண்டிருந்தனர். என்ன திட்டங்களுக்காக இருந்து தெரியாமலே இருந்தாங்க. நூல் சொன்ன விஷயம் இருந்தது சொல்றாங்க. அது 2வது விஷயத்துல தொடர்ச்சி வருது. அது 2வது பாத்தீங்க, இத்தருணத்தில் வெளியிடப்பட்ட டைலரின் படிமம், இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த வெளியிடப்பட்ட டைலரின் படிமம் கல்வி அனுபவங்கள் யாவும் குறிக்கோள்களின் அடிப்படையில் தான் அமைந்திருக்க வேண்டும் என்று கூறினார். கல்வி அனுபவங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு குறிக்கோள் சொல்றாங்க. எய்ம்லாம் வாழ்க்கை வேஸ்ட் சொல்றாங்க. ஏதாவது எதுக்காக பணத்துக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் அச்சீவ் பண்ணணும். அப்படி டைலர் முடிவு அது வெளிப்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு?
மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் எதற்காக மேற்கொள்ள திட்டங்களே தெளிவில்லாமல் இருந்துச்சு. ஆசிரியர்கள் கடனை என்று வேலை பார்த்தாங்க. அதாவது இத்தருணத்தில் வெளியிடப்பட்ட டைலரின் படிமம் கல்வி அனுபவங்கள் யாவும் குறிக்கோளின் அடிப்படையில் தான் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. சரி, இந்த குறிக்கோள் விஷயம் என்னது? ஆசிரியர் எப்படி செயல்படணும் குறிக்க கிடையாது, மாணவருடைய கற்றல் விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற குறிக்கோள் தான் மெயினா வச்சிருக்கணும்னு சொல்றாரு. அதான் மூணாவது சொல்றாரு, குறிக்கோள்கள் ஆசிரியரின் பணிக்கூறுகளை கூறாமல், எப்படி வேலை செய்யறது என்ன வேலை அந்த பணிக்கூறுகளை கூறாமல் மாணவரின் கற்றல் விளைவை நடத்தை கூறுகள் வாயிலாக வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கூறுகள் மாணவர்கள் மாணவர்கள் வந்து பெண்களை ஈக்குவலா நடத்தணும் அப்படின்னு என்ன தோண்டிட்டாங்க, அந்த குறிக்கோள் அடைஞ்சிட்டு தான் அர்த்தம். இது ஆசிரியர் நோக்கத்தை அந்த குறிக்கோளை சொல்றாங்க, அவங்க நடத்துறாங்க. ஆனா மாணவருடைய வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடு அதை அச்சீவ் பண்றதா இருக்கணும் அப்படிதான் என்ன சொல்றாங்க. குறிக்கோள்கள் ஆசிரியரின் பணிக்கூறுகளை கூறாமல் மாணவரின் கற்றல் விளைவை நடத்தை கூறுகள் வாயிலாக, கற்றல் விளைவு செயல்படுறத வச்சுதான் கற்றல் புரிஞ்சுக்க அர்த்தம், அதை நடத்தை கூறுகள் வாயிலாக வெளிப்படுத்துவதாக இருத்தல் வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஈஸியா புரிஞ்சுக்கோ, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 54 நூலை வெளியிட்டிருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்காரு, அதாவது கல்வியில ஏற்படுத்தும் திட்டங்கள் எல்லாமே தெளிவுற விளக்க இயலாமல் இருந்துச்சு. ஆசிரியர்கள் கடனே என்றுதான் அந்த திட்டங்களை செயல்படுத்தாங்க சொல்றாரு. இந்த தருணத்தில் தான் இவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் சரி கல்வியில கொண்டு வரப்ப அது ஏதாவது ஒரு குறிக்கோள் சார்ந்தா இருக்கும்னு சொன்னாரு. சரிங்களா, அந்த குறிக்கோள் ஆசிரியர் பணி சார்ந்தா இல்ல, மாணவர்களின் செயல்பாடுகளின் விளைவுகளை நல்விளைவுகளை ஏற்படுத்துவதாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்து என்ன சொன்னாரு, அடுத்த 4வது படிப்பாங்க. இப்படி சொன்ன இது கல்வியாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த விஷயம் வந்து கல்வியாளர்களிடையே வந்து பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 5வது சொன்னாங்க, இது கல்வியில் மறுமலர்ச்சி ஏற்பட முன்னோடியாக அமைந்தது. இந்த விஷயம் கல்வியில வந்து மறுமலர்ச்சி ஏற்பட, ஏன்னா சமுதாயம் சார்ந்த குறிக்கோள் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப சமுதாயத்துக்கான தேவையான விஷயத்த பாடத்திட்டத்தை கொண்டு வரும். அப்ப பாடத்திட்டத்தை கொண்டு வரும் மாணவர்கள் செயல்படுத்த சமுதாயம் முன்னேறும். அதான் சொல்றாங்க, இது கல்வியில் மறுமலர்ச்சி ஏற்பட முன்னோடியாக அமைந்தது. சோ இதுதான் நன்மை. சரி, குறைகள் என்ன சார்? குறைகள் ஒரே விஷயம் என்ன சொல்றோம்னா, இவ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக மதிப்பிடுதல் கொண்டு வராரு. இந்த டைலரோட படிமத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடிச்சுட்டு மதிப்பிடுதல் தவறா கலைக்கிறதா முடிச்சுட்டு கடைசியா மதிப்பிடுதல் வராது. அந்த மதிப்பிடுதல் வந்து ஒருவேளை தவறாக இருந்தால் ஸ்டூடெண்டோட கலைத்திட்ட வடிவமைப்பு பாழாயிடும், அவருடைய படிப்பையும் ஸ்பாயிலா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கல்வியறிஞர்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க. இது ஒரே ஒரு பெரிய சொல்லியிருக்காங்க. அதான் பாருங்க, ஆனால் டைலரின் படிமம் மிகவும் சுருக்கமாக இருப்பதாகவும் மதிப்பிடுதலை இறுதி கட்டத்தில் அமைத்ததன் காரணமாக மதிப்பிடுதல் வந்து இறுதி கட்டத்தின் அடிப்படையில் அமைத்ததால் சுருக்கமாக இருந்துச்சு சொல்றாங்க. அடுத்து மதிப்பிடுதலை இறுதி கட்டத்தில் அமைத்ததன் காரணமாக மோசமான கலைத்திட்ட நடைமுறையில் இருந்து மாணவர்களின் கற்றலை பாழ்படுத்தி விடக்கூடிய அபாயம் உள்ளதாகவும், ஏன்னா மதிப்பிடுதல் வந்து ஒரு கொஞ்சம் பிசுறு அடிச்சிருச்சாவே அந்த கலைத்திட்டமே வேற மாதிரி கொண்டு வந்துருவாங்க, அது மாணவர்களுக்கு படிக்கும் அவனுடைய படிப்பு ஸ்பாயிலாகும் அப்படிங்கிறாங்க. மதிப்பிடுதலை இறுதி கட்டத்தில் அமைத்ததன் காரணமாக மோசமான கலைத்திட்டம் நடைமுறையில் இருந்துச்சுன்னா அப்படி மோசமான கலைத்திட்டம் நடைமுறையில் இருந்து மாணவர்களின் கற்றலை பாழ்படுத்தி விடக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்தன. சோ இதுதான் டைலரின் படிமம். இப்ப நான் சொல்றது வரிசை கேட்டுட்டா ஈஸியா எழுதிடலாம். அடுத்து வந்து பாருங்க, அது ஜில்டா மாதிரி படிமம் அடுத்த கிளாஸ்ல அதை நான் போடுறேன். இந்த 2 ஆர்டரை பத்தி நீங்க நல்லா படிச்சுட்டுங்க. கொஸ்டின் எடுத்தவொடனே 7வது கொஸ்டின் வந்து இந்த கேள்வியில 2 கேள்வி ஒன்று இருக்கான்னு பாத்துக்கோங்க, கண்டிப்பா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.